சின்ன மருமகள். சின்ன மருமகள் சரியில்ல. இங்க மலர் மேல இருக்க தப்ப தமிழும், மலரும் சேர்ந்து எதுவுமே நிரூபிக்கல அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி, அது மட்டும் சாவித்திரி, தாமரை இவங்க எல்லாருமே வந்துட்டு ராஜாங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்க சொன்ன கேடு முடிஞ்சுச்சு. 1 வாரம் கால அவகாசம் நீங்க குடுத்தீங்க. அவன்லாம் வந்துட்டு மலர் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது இதுவரைக்கும் அந்த தமிழால நிரூபிக்க முடியல. நீங்க என்னமோ அதுக்கான தண்டனை நீங்க அவங்களுக்கு குடுத்தே ஆகணும். என் பையனோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் மாமா அப்படிங்கிற மாரி, ஈஸ்வரி வந்துட்டு இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போஸ் வரும். போஸ வந்துட்டு ராஜாங்கம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு இங்க போஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. "எனக்கு எதனா சொல்லுங்க பெரியப்பா. என் வாழ்க்கை இது. அந்த மலரு அப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டு, 1 வாரம் வந்துட்டு இந்த வீட்ல இவ்வளோ ஈஸியா இருந்துட்டாங்க. என் வாழ்க்கைக்கு நீ தான் ஒரு நீதி சொல்லணும்." அப்படிங்கிற மாரி இங்க போஸ் ஒரு சைடு சொல்லவும், அதுக்கப்புறம் என் தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா பெரியப்பா. நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்றதுல தான் இருக்கு. முடிஞ்சா அந்த தமிழை கூட சேர்த்து அனுப்பிடுங்க. அவளும் தானே இந்த மலருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறா. அவ பண்ண தப்புக்கு இவன் நிக்கிறான்னா, கண்டிப்பா இவளும் ஒரு தப்பான ஆளா தான் இருப்பா." அப்படிங்கிற மாரி தமிழ் மேலயும் ஒரு தப்ப போட்டு, இங்க தாமரை வந்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் ராஜாங்க வந்துட்டு மோகனா கிட்ட கேட்கறாங்க. "மோகனா தமிழ் அந்த புள்ள ஏதாவது உன்கிட்ட சொல்லுச்சா? இந்த மாரி மலர் ஏதாவது நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாரி என் ராஜாங்க மோகனா கிட்ட கேட்க, மோகனா வந்துட்டு இல்லங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராஜாங்க வந்துட்டு தாமரை கிட்ட சொல்றாங்க. "தாமரை நீ போய் தமிழையும் மலர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, இங்க தாமரை போயிட்டு தமிழையும் மலர கூட்டிட்டு வர அந்த கார் ஷெட்டுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அங்க போயிட்ட பிறகு அங்க தமிழும் மலரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மலர் வந்து பயந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன தமிழ் பண்றது? இனி வந்து கடைசி நாளு. நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே புரியாம இருக்கோமே!" அப்படிங்கிற மாரி மலர் வந்து தமிழ்ட்ட பேசியிருக்கும். அந்த டைம்ல தமிழ் வந்துட்டு, "அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சேது வந்து போயிருக்காரு. அவரு போயிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அவன புடிச்சுட்டு வந்துருவாரு. நான் தான் இடத்த கரெக்ட்டா சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்ல. அப்புறம் என்ன வந்துருவாரு." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் சொல்லிட்டு இருக்கேன். அதே டைம்ல வந்து எங்க தாமரை வந்துட்டு தமிழையும், மலரையும் கூட்டிட்டு போறாங்க. இங்க ராஜாங்க கூப்பிடுறாங்க அப்படி சொல்ட்டு. அதுக்கப்புறம் என் தமிழும் மலரும் உள்ள வராங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்ட பிறகு, இங்க ராஜாங்க வந்துட்டு தமிழ பார்த்து கேட்கிறாரு. "உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீ நிரூபிக்கிறதுக்கு? இது வந்துட்டு கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. 1 வாரம் நான் வந்து உனக்கு குடுத்தேன். இதோட கடைசி நாளு. ஏதாவது ஆதாரம் இருக்கா? நிரூபிக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி ராஜாங்க வந்துட்டு தமிழ்ட்ட கேட்கவும், உடனே எங்க தமிழ் வந்துட்டு முகத்த சோகமா வச்சுட்டு, "இல்ல மாமா என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னால எதுவுமே பண்ண முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால எதுவுமே நிரூபிக்க முடியல மாமா." அப்படிங்கிற மாரி தமிழ் வந்துட்டு தலைய குனிஞ்ச மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாங்க வந்துட்டு மலர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்க முடியாம போனதால, இங்க போஸ் சொன்னதும் உண்மை அப்படிங்கிறது ஏத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க வந்துட்டு மலர் மேல தான் எல்லா தப்பும் இருக்கு. மலர் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இந்த ராஜாங்கம் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க போஸ் வந்துட்டு எல்லாம் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இதுக்கு மேல மலர் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே, வெளிய இருந்து சேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "இருங்கப்பா" அப்படிங்கிற மாரி குரல் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் சேது வந்துட்டு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு இங்க ராஜாங்கத்திட்ட பேசுறாரு. "அப்பா நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மலர் மேல எந்த தப்புமே இல்ல. அதுக்கான ஆதாரத்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு மாரி கேட்கவும், உடனே இங்க பக்கத்துல இருந்த ஈஸ்வரி வந்துட்டு, "சேது நீ வந்து இந்த விஷயத்துல வராத. இது என் பையனோட விஷயம். நீ வந்துட்டு இதில தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு மாரி சொல்லும்போது, அது எப்படிங்க உங்க பையனோட விஷயமா ஆயிடும்? இது வந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? அவ மேல வந்துட்டு வீண் பழி போடுறது தப்பு தானே! அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு, "என்ன சேது என்ன பேசுற? என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இருங்கப்பா அது ஆதாரம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கருப்பு வந்துட்டு வெளியில அந்த தவசிய வந்துட்டு பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயம் போஸுக்கும், ஈஸ்வரிக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வீட்டுக்கு வெளியில கருப்பு வந்து தவசைய புடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க வந்துட்டு சேது வந்துட்டு, "மாமா அந்த அவன கூட்டிட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க கருப்பு வந்துட்டு தவசைய கூட்டிட்டு அடிச்சு இழுத்துட்டு வராரு உள்ள. இவங்க அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க நிக்க வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஈஸ்வரிக்கும், போஸுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. பயந்துறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு போஸ பார்த்து கேட்கறாங்க, "என்ன போஸ் இது? இவன எப்படி இவன் அடிச்சு இழுத்துன்னு வந்தான்? இவன எப்படி கண்டுபிடிச்சான்?" அப்படிங்கிற மாரி. "இவன நம்ம வெளியூர் தானே போக சொல்லியிருந்தோம். இவன் எப்படி சேதுகிட்ட மாட்டுனான்?" அப்படிங்கிற மாரி ஒரு சைடு போஸ் வந்துட்டு பதட்டமாயிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு போஸ ஒரு மொற மொறைக்கிறாரு. "நீ பண்ண விஷயம்லாம் இப்ப மாட்ட போதுடா" அப்படி சொல்லும்போது, இங்க தவசிய கன்னத்திலே ஒரு அடி அடிக்கிறாரு சேது. அடிச்ச உடனே இங்க ராஜா வந்துட்டு, "என்ன சேது யார் இவன்? இவன ஏன் நீ அடிக்கிற? இவன ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "அப்பா இவன் தான்ப்பா முக்கியமான ஆளு. இவன் வேற யாரும் இல்ல. மலர் கூட வந்து தொடர்பு இருக்கான்னு சொல்றான்ல, அந்த போஸோட தோஸ்து தான் இவன். இவன வச்சு தான் இந்த போஸ் வந்துட்டு மலர் மேல வந்து வீண் பழி போட்டுட்டு இருக்கான். இவன் கூட தான் தொடர்பு இருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க போஸ் வந்து இப்பதான் நம்ம வீட்ட நிரூபிச்சு காமிச்சிருக்கான். இத கேட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே இங்க சனாசி ஏந்து, "என்ன சேது சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு மாரி கேட்கப்போ, "ஆமா சித்தப்பா. நான் என்ன சொல்றது? இவனே சொல்லுவான் பாருங்க." அப்படி சொல்லிட்டு, இங்க திருப்பியும் வந்துட்டு சேது வந்துட்டு அந்த தவசையோட கன்னத்துல அடிச்சு,
நடந்த எல்லா உண்மையும் சொல்றான் அப்படின்னு மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க தவசி எல்லா உண்மையும் சொல்லிர்றான். ஆமாங்க போஸ் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு போஸ் மூலியமா தான் எனக்கே தெரியும். எனக்கு அது மட்டும் இல்லாம நான் வெளியில வர சொல்லி இந்த பொண்ண என்ன வச்சு தான் பார்க்க சொன்னான். இதெல்லாம் நடந்தது உண்மதான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு வந்துட்டு என் மொபைல் மூலமா மெசேஜ் பண்றது, கால் பண்ணது எல்லாமே போஸ் தான் பண்ணான். அவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான். இந்த மாரி பண்ணேன் அப்படின்னா, உனக்கு நான் பணம் தரேன்டா. நீ இந்த மாரிலாம் பண்ணு. எனக்கு வந்துட்டு இந்த மலர் கூட இருக்க வாழ்க்கை புடிக்கல. அதனால வந்துட்டு என் கூட தொடர்பு படுத்துற மாரி இந்த போஸ் இப்படிலாம் பண்ணிட்டான்யா. அவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண சொல்லி தான் நான் பண்ணேன். என்ன மன்னிச்சுடுங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் சொன்னா நான் பண்ணேன் அப்படிங்கிற மாரி, இங்க தவசி வந்துட்டு எல்லா உண்மையும் போஸ பத்தி சொல்லிருவான். உடனே எங்க போஸ் வந்துட்டு, "பெரியப்பா நீ அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க பெரியப்பா. அவன் பொய் சொல்றான். சேது வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஏதோ அவன அடிச்சு வேணும்ட்டே என் மேல பழி போடணும்னு சொல்லிட்டு அவன இட்டுன்னு வந்திருக்காங்க. நீங்க எதுவும் நம்பாதீங்க" அப்படிங்கிற மாரி இந்த போஸ் சொல்லவும், உடனே எங்க சன்னாசி வந்துட்டு, "போஸு நீ வாய மூடுறா. நீ யாருன்றது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க ராஜாங்க வந்துட்டு உடனே எங்க ராஜாங்க வந்துட்டு தவசிய பார்த்து கேட்கறாரு. "ஏம்பா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ வந்து போஸோட ஃப்ரெண்டு தான்" அப்படிங்கிற மாரி இன்னொரு வாட்டி ராஜாங்கமும் கேட்கவும், அப்பவும் தவசி சொல்றாரு, "ஆமாங்க நான் போஸோட ஃப்ரெண்டு தான். அவன் தான் வந்துட்டு வீட்ல இந்த விஷயம் தெரியக்கூடாது சொல்லிட்டு, என்ன 1 வாரம் என்னோட சொந்த ஊருக்கு போ சொல்லிட்டான். நான் இந்த ஊர்ல இல்ல. இந்த விஷயம் வந்துட்டு நிரூபிக்க போறாங்க 1 வாரத்துல" அப்படி சொன்ன உடனே, என்ன அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் அங்க போயிட்டேன். இதுதாங்க ஐயா நடந்தது. அந்த மலர் புள்ளமே எந்த தப்பும் இல்ல. எனக்கு அந்த புள்ளைக்கு அந்த தொடர்பு இல்ல அப்படிங்கிற மாரி, இங்க தவசி வந்துட்டு எல்லா விஷயம் சொல்லிர்றான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எங்க ராஜாங்க ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் எங்க பக்கத்துல இருந்த அப்பத்தான் வந்துட்டு, "ஏன்டா போஸு உன்ன அடிச்சு பார்த்தாச்சு, சாட்டையால என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. நீ திருந்துன மாரியே இல்லையாடா? ஒரு அப்பாவி பொண்ணு மேல வீண் பழி போட்டு, அந்த பொண்ணோட வந்துட்டு வாழ்க்கைய அழிக்க பார்த்தியா? நீலாம் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இப்ப தெரிய வருதுடா. உன்னலாம் பொறக்கும்போதே வந்துட்டு ஏதாவது பண்ணியிருக்கணும். நீ பொறந்து இப்ப வேஸ்ட்டா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, இப்படி ஒரு சேவைய செஞ்சுட்டு இருக்கியேடா! அப்படிங்கிற மாரி என் அப்பத்தா ஒரு சைட் சொல்லிட்டுருக்க. அதுக்கப்புறம் என் ராஜாங்கம் கோவத்துல எரிஞ்சு, "சன்னாசி உன் பையன் பண்ண வேலைக்கு என்ன பண்ணான் நீயே சொல்லு. இவன் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவன நம்ம என்னதான் பண்றது? இவன அடிச்சும் பார்த்தாச்சு, என்னவோ பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இவன் திருந்துற மாரி தெரியலையே!" அப்படிங்கிற மாரி இந்த சன்னாசிட்ட வந்துட்டு ராஜாங்க கேட்குறாரு. அதுக்கப்புறம் என் சன்னாசி என்ன சொல்றதுன்னே தெரியல. சன்னாசி கீழ இறங்கிப்புட்டு, இங்க போஸ புடிச்சு செம்ம அடி அடிக்கிறாரு. "ஏன்டா நீ என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த பொண்ணோட வாழ்க்கைய எப்படிடா விளையாடுவ?" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி ஒரு சைடு போஸ புடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என் ராஜாங்க வந்துட்டு சொல்றாரு, "நான் சொல்றது தான் இப்ப இறுதி தீர்ப்பு. இதுக்கு மேல இந்த போஸ் இன்னொரு வாட்டி இந்த தப்ப பண்ணான் அப்படின்னா, நான் இந்த வீட்ல அவுட் ஹவுஸ்ல மட்டும் இல்ல, இந்த ஊர வச்சே அவன ஒதுக்கி வச்சுருவேன். 2வது அந்த வீட்ட விட்டு வரக்கூடாது அவன். இதோட இது கடைசி அவனுக்கு. அவன் இதுக்கு மேல அப்படி பண்ணான் அப்படின்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க போஸ பார்த்து இங்க ராஜாங்க சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் என் ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வர சொல்லிர்றாங்க. "இதுக்கு மேல உன் பையன் போஸுக்கு வந்துட்டு ஆதரவா நின்னு என்ட்ட நின்ட அப்படின்னா, கண்டிப்பா நீயும் அவன் கூட வீட்ட விட்டு வெளிய போயிடுவ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கடைசியா இதுதான் அவனுக்கு குடுக்குற கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேல அவன் தப்பு பண்ணான் அப்படின்னா, 2வது அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கக்கூடாது அப்படி சொல்லிர்றாரு ராஜாங்கம். அதுக்கப்புறம் இங்க போஸ வந்துட்டு ஈஸ்வரி இழுத்துட்டு போயிர்றாங்க. போஸ வந்து கண்ணு முன்னாடி நிக்கக்கூடாது. இதுக்கு மேல அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த அவுட் ஹவுஸ்ல மட்டும் தான் அவன் இருக்கணும். அவுட் ஹவுஸ்ல இருக்கணும். இதுக்கு மேல 2வது அவன் இந்த மாரி ஏதாவது பண்ணான், மலர் வாழ்க்கையில திருப்பி ஏதாவது விளையாண்டான் அப்படின்னா, அவன் அந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுவான் அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, இங்க ராஜாங்க வந்துட்டு இங்க போஸ வீட்ட விட்டு தொரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்க மலர் வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. மலர் வந்துட்டு இங்க ராஜாவ பார்த்து பேசுறாரு. "மலர பத்தி எனக்கு தெரியும். மலரு குழந்தையிலேருந்து இந்த வீட்லேருந்து வாழ்ந்த பொண்ணு. அவ எப்படிப்பட்டவ சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட சொக்க தங்கத்த வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நிக்கிறியாடா?" அப்படிங்கிற மாரி ஒரு சைடு ராஜாவும் கோவப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க தமிழ பார்த்துட்டு ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. "தமிழ நீ பண்ண வேலையா தான் ஒரு நிதானமா வந்துட்டு 1 வாரம் கால அவகாசம் எடுத்து, என்னால வந்துட்டு மலர் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது நிரூபிக்க முடிஞ்சது. நீ அப்போ வந்துட்டு இத கேட்டிருந்த அப்படின்னா, மலர் மேல வீண் பழி போட்டு நம்ம எல்லா தப்பும் பண்ணியிருப்போம்." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ வந்துட்டு இங்க உயர்த்தி பேசிட்டு இருக்க ராஜாங்கம். அதுக்கப்புறம் எங்க தமிழ பார்த்து சொல்றாங்க, "ஒரு பொம்பள புள்ளனா தமிழ் உன்ன மாரி தாம்மா இருக்கணும்." அப்படி சொல்ட்டு, இங்க ராஜாங்கம் தமிழ சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. உடனே இத கேட்ட உடனே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாமா நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்ட்டு. அதுக்கப்புறம் இங்க கார் ஷெட்டுக்கு கிளம்பி போறாங்க தமிழும், மலரும். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இங்க மலர் வந்துட்டு தமிழோட கால்ல விழுந்துறாங்க. "நீ தான் தமிழ் எனக்கு எல்லாமே. நீ இல்ல அப்படின்னா என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி தமிழ்." அப்படின்னு சொல்லவும், "அக்கா நீங்க கால்லாம் விழாதீங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இல்ல சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க. நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சியா இருந்துட்டு போறேன்க்கா. நீங்க எனக்கு அக்காவா இருந்துட்டு போறேங்க. நம்ம 2 பேருக்கும் உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியும்க்கா. ஏன்னா நான் உங்க கூட அவ்வளோ நாள் இருந்திருக்கேன்ல. எனக்கு தெரியும் நீங்க விடுங்க." அப்படி சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ் வந்துட்டு சொல்றாங்க,
நீங்க இன்னொரு நன்றி சொல்லணும் அப்டின்னா, கண்டிப்பா சேதுக்கு வந்து சொல்லுங்கக்கா. ஏன்னா, அவரு இல்ல அப்டின்னா, அவன பிடிச்சிட்டு வரல அப்டின்னா, இது கண்டிப்பா நிறுவனம் ஆயிருக்காது. நீங்க அவருக்கும் வந்து நன்றி சொல்லிடுங்க அப்டி சொல்ட்டு, இங்க தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் வந்துட்டு மலர் எந்த தப்பும் பண்ணல அப்டி நிரூபிச்சுட்டாங்க. ஆனா, இந்த கோவத்தோட போன ஈஸ்வரி, போஸும் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்டிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.